கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்கு நான் கர்த்தரை ஸ்தோத்திரை. இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி கிருபமா. பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, எங்களோடு கூட பேசுங்கப்பா, நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமென். வாசிப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் அதில் 13ஆம் வசனத்தோடு வாசிப்போம். பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய நாளில் கூட, இந்த காலை வேளையில் கூட இந்த இடத்துல ஆண்டு சொல்கிறார், நான் உங்களை பலப்படுத்துகிற தேவன், என்னை பலப்படுத்துகிற சோதரம். இன்றைக்கி பலன் என்பது ரொம்ப முக்கியமானது. என்னால் எந்திரிக்க முடியல, படுத்த என்னால் எந்திரிக்க முடியல, உட்காந்து என்ன எந்திரிக்க முடியல, பயங்கரமான கால் வலி, பயங்கரமான கைகள் வலிக்குது, என்னால் ஒன்றுமே செய்ய முடியல, நான் நிற்க முடியல, கைகாலெலாம் கடுக்குது, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட பாதையில் நீ கடந்து கொண்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு பலப்படுத்துகிற ஆண்டவர், உங்கள் சரீரத்தில் காணப்படுகிற எல்லா பலவீனங்களையும் நீக்குகிற ஆண்டவர், நமக்காக இந்த பூமியில் வந்து பிறந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களை யார் ஏற்றுக்கொண்டாரா? அவர் ஏற்றுக்கொண்டார். யாருங்க? நம்முடைய தேவனாகிய கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய பாவங்களை, நம்முடைய சாபங்களை, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாவற்றையும் நம்ம அவர் மேலே ஏற்றுக்கொண்டார். அதனால் அவருடைய தழும்புகளாலே நீங்கள் குணமாவீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இங்கே பலப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவருடைய பலன். ஆமே சோத்திரம். இப்போ என்ன பண்ணுறான்? சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவன். இந்த காலை வேளையிலே கூட, இந்த புதிய நாளிலே கூட உங்களால் எதுவுமே செய்ய முடியாமல் பலவீனத்தோடு காணப்படுறீங்களா? இங்கே பலப்படுத்துகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் என்ன பண்ணுறேன்? பலப்படுத்துகிற எல்லாவற்றையும் செய்ய. ஒரு சில காலத்தை நான் செய்கிறேன், ஒரு சில காலத்தை என்னால் செய்ய முடியல. யாராவது நான் ஏதாவது ஒரு நபரை தான் தேடிக்கிட்டு இருப்பேன், அவங்க ஒத்தாசையோடு தான் அந்த காரியங்களை செய்ய முடியுது. நான் என்ன பண்ணேன்னு தெரியல, என்னால் அந்த காரியத்தை செய்ய முடியல. கர்த்தர் உங்கள் கைகளை இன்றைக்கு திடப்படுத்துகிறவர். இந்த காலை வேளையிலே உங்கள் கைகளை போருக்கும் யுத்தத்துக்கும் பழக்கு வைக்கிற ஆண்டவர். சங்கீதக்காரன் தாவீது சொல்ல, கர்த்தாவே என் கைகளை போருக்கும் யுத்தத்துக்கும் பழக்கு வைக்கிறேன்னு சொன்னது போல, இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்கள் குடும்பங்களில், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உங்கள் எதிர்காலத்தில் நிச்சயமாக ஒரு பலத்த கிரிகளை செய்ய போகிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அருமையான தேவ பிள்ளை, இங்கே நம்ம பலப்படுத்தி நம்ம எல்லாவற்றையும் செய்ய, இங்கே எல்லாவற்றையும் செய்ய எல்லாரும் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களால் முடியும், உன்னால் என்ன பண்ணும் செய்ய முடியும், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை திடப்படுத்துவேன், நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தாங்குவேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த புதிய நாளில் கூட நிச்சயமாக உங்கள் எல்லா தீங்கு விலக்கி உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ண அவருடைய நீதியின் வலதுகரத்தினாலே கர்த்தர் உங்களை தாங்கி இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்களால் செய்ய முடியும். அந்த பலனை என்ன பண்ண, அந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறார். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு ஸ்திரீ விரதில் பயங்கரமான வியாதிகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதனால் நடக்கக்கூட முடியலை. என்ன செய்வோன்னு சொல்லி அவள் உட்கார்ந்துருக்கும் பொழுது ஒரு கூட்ட ஜனங்கள் இயேசுவை பின்பற்றி கொண்டிருந்தாங்க. இயேசு போகிற வழி அவள் கேள்விப்பட்ட உடனே இந்த ஸ்திரீ என்ன பண்ணுறா, உடனே பெரும்பாடுள்ள ஸ்திரீ வேகமாக என்ன பண்ண, அப்படியே எழுந்து நல்லான தன்னாடி நடக்க முடியாமல் எப்படியாவது நான் இயேசுவை பார்த்து விட வேண்டும், அவருடைய வஸ்திரத்தை தொட வேண்டும் என்று சொல்லி அவள் நடக்க முடியல. ஆனால் அவளுக்கு ஒரு ஆர்வம், எப்படியாவது நான் இந்த இயேசுவை தொட்டால், இந்த இயேசு வாழ்க்கை நான் நிச்சயமாக பார்த்து நான் சுகமடைவேன், என்னுடைய பலவீனமாக, ஏன்னா எல்லாமே வெற்றி அவளுக்கு சுகமாகலை. எப்படியாவது இயேசுனிடத்தில் கடைசியின் வர வேண்டாம்ன்றான். இயேசுவின் இந்த கூட்டத்துக்கு உள்ளே போய் இயேசுனுடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே ஒரு வல்லமை புறப்பட்டு என்ன பண்ணு, அவளை என்ன பண்ண பலப்படுத்தி நல்ல சுகத்தை கொடுத்த ஆண்டவர். இந்த புதிய நாளிலே கூட நீங்கள் நடக்க முடியாமல் பயணம் பண்ணிட்டுங்களா, உங்கள் எதிர்காலம் கூட கேள்விக்குரிய இந்த காலை வேளையிலே அந்த பெரும்பாடு ஸ்திரியை தொட்ட கர்த்தருடைய வல்லமை இந்த காலை வேளையில் உங்கள் குடும்பத்தில், உங்கள் ஊழியத்தில் கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு கர்த்தர் புதிய பலனை தருகிறார். கர்த்தருக்கு கழுகு போல செட்டைகள் அடித்து நீங்கள் உயர எழும்பி கர்த்தருக்காக நீங்கள் வாழ்வீங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இயேசு கிறிஸ்து தாமே நமக்காக பாடுபட்டதுனாலே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர், நம்முடைய துக்கங்களை சுமந்து கொண்ட ஆண்டவர் இந்த காலை வேளையிலே கூட உங்களை பலப்படுத்தும்படியே வந்திருக்கிறார். உங்களை திடப்படுத்தி எழுந்து காரியத்தை நடப்பீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இருக்கிற பலத்தோடு கூட போங்க. கர்த்தர் உங்களை என்ன பண்ண, நான் அனுப்புகிற தேவன் அல்லவா என்று கிதியோனை பார்த்து சொன்ன கர்த்தர் இருக்கிற பலத்தோடு கூட போ. அப்போ என்ன பண்ண, ஏற்கனவே என்ன ஆண்டவர் பலத்தை கொடுத்துருக்கிறோம். அந்த பலத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? சோதரம் உபயோகப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்ற வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவீராக. உடைய கரத்துக்குள்ளே பிள்ளைகளை மூடிக்கொள்ளும். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.